தேனி மாவட்டம் நெய்வேலி மக்கள் இயக்கம் நெய்வேலி சட்ட மையத்திலிருந்து வந்திருக்கிறோம். எங்க அமைப்பு பார்த்தீங்கன்னா 18 மாவட்டத்துல ஏழை எளிய மக்களுக்காகவே சேவை பண்ணிட்டு இருக்கு. எங்க அமைப்புல எல்லாமே அட்வொகேட் டீம்ஸ். எங்களோட நிறுவன தலைவரும் அவரும் வழக்கறிஞர் தான், வேதம் சந்திரபோது. அவருடைய அறிவுறுத்தலின்படிதான் நாங்கள் ஏழை எளிய மக்களுக்காக ஒரு சேவை பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த 18 வருஷமா இந்த அமைப்பு செயல்பட்டு இருக்கு. இப்போ தேனி மாவட்டம் எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஆர்ப்பாட்டங்கள் பொதுமக்களுக்காக நாங்கள் நிறைய பண்ணிருக்கிறோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அம்மா உணவகம் காணாவிளக்கு தேனி காணாவிளக்கு அரசு மருத்துவமனை வளாகத்துல அம்மா உணவு கடந்த பல வருடங்களாகவே அடைச்சு கிடக்கு. நாங்க ஒரு 4 வருஷமா இதுக்காக போராடிட்டு இருக்கோம். மீண்டும் அம்மா உணவு திறக்கணும் அல்லது மலிவு விலை உணவகத்தை அரசாங்கம் திறக்கணும் அப்படின்றதா எங்களோட கோரிக்கை வச்சிருக்கோம். இதுக்காக பல தடவை நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் மனு கொடுத்திருக்கிறோம், தலைமை செயலகத்துக்கும் மனு கொடுத்திருக்கிறோம், முதல்வருக்கும். கடந்த திராவிட மாடல் அரசு எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு கொடுக்கல, சரிவர எதுவுமே செஞ்சு கொடுக்கல. அதுக்கு போன 2024 வருஷம் கடந்த 10வது மாசம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம். பங்களாமேட்ல ஒரு 1000 பேரை திரட்டி அம்மா உணவகம் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். அதுக்குமே எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு விடையே தெரியல. ஆனா இப்ப இந்த அரசு தாவேகா தலைவர் ஐயா முதல்வர் அவர்கள் அம்மா உணவகத்தை மீண்டும் திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களோட போராட்டம் இதை நாங்க வெற்றி அடைஞ்சா சந்தோஷப்படுறோம். மீண்டும் அம்மா உணவகத்தை தேனி மாசம் திறந்து ஏழை மக்களோட பசியை போக்கணுன்றது எங்களோட கோரிக்கை. அதை வெகு விரைவில் ஐயா நடத்தி கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். நெய்வேலி மக்கள் இயக்கம் நெய்வேலி சட்டமன்ற முதல்வர் ஐயா அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம்.